குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ராணி என்ன பதில் சொல்ல போறா? நாளை எப்படி அவளை பார்க்க போறேன்? இதெல்லாம் நினச்சி தூக்கமே வரலை. எப்படியோ காலை ஆகிடுச்சு. மார்னிங் 8 o'clock டவுன் பஸ் வரும். ராணி வர டைமை பார்த்து போயிருந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டேன். ராணி பஸ் ஸ்டாப் பக்கம் வரும் வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவளும் வந்துட்டா. நான் அவளோட பின்னாடி போய், இப்போ எனக்கு பதில் தெரியணும், நீ ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு அவளோட முதுகில் இருந்த ஸ்கூல் பேக்கை பிடிச்சு இழுத்துக்கிட்டேன். அவள் என்னை முறைத்து பார்த்து என் பேகை விடுன்னு சொல்லிட்டு வேகமாக பஸ் ஸ்டாப்புக்கு நடந்துச்சு. நானும் அவளை பார்த்துக்கிட்டே நின்றேன். பஸ்ஸும் வந்துடுச்சு. அந்த பஸ் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இவ்வளோ க்ரௌடில் அவள் ஏறுவாளான்னு என் மனசு தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவள் பஸ்ஸோட கடைசி படியில் நின்றா. நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம மகளிர் வாசலின் கடைசியில ராணிக்கு பின்னாடி நின்னேன். அவள் என்னை முறைத்து பார்த்துக்கிட்டே இருந்தா. அடுத்த ஸ்டாப் வந்ததும் பஸ் கொஞ்சம் க்ரௌட் குறைஞ்சிச்சு. அவள் உள்ளே சென்று நின்றுட்டா. என் கல்லூரி நிறுத்தத்தில் இறங்கணும். ஆனா அந்த நாள் என் கால்கள் கூட என்னை கேட்கல. நேரா அடுத்த நிறுத்தம் வரை சென்றேன். ஏனென்றால் ராணி படிக்கும் பள்ளி அங்கேதான் இருந்தது. அவள் இறங்கினாள். நானும் அவளுக்கு பின்னால் இறங்கினேன். ஆனால் அவள் என்னை கண்டுகொள்ளாமல் பள்ளிக்கு சென்று விட்டாள். அந்த ஒரு நொடி என் மனசுக்குள் ஏதோ உடைந்த மாதிரி இருந்தது. மாலை நேரம். அவள் எந்த பேருந்தில் வருவாளோ என்று கல்லூரி முடிந்ததும் ஒவ்வொரு பேருந்திலும் அவளை தேடினேன். ஆனால் அவள் வரவே இல்லை. மனசுக்குள் ஒரு புரியாத கலக்கத்தோடு வீட்டுக்கு திரும்பினேன். வீட்டுக்குள் சென்றதும் என் வீட்டில் ராணியின் மாமா அமர்ந்திருந்தார். அவர் என் அம்மாவிடம் அமைதியாக சொன்னார். நடந்த எல்லாத்தையும் ராணி சொல்லிட்டா. அவ இன்னும் சின்ன பொண்ணு, 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறா. அதனால தயவு செய்து அந்த பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு உங்க மகனிடம் சொல்லுங்கள் என்றார். அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்தாலும் என் மனசு மட்டும் இன்னும் ராணியிடமே நின்று கொண்டிருந்தது. ஆனா அவள் என்னிடம் ஒரு கேள்வியை மட்டும் அனுப்பி வைத்திருந்தாள். லவ்னா என்ன? அது எனக்கு என் அப்பா அம்மா மேல நிறைய இருக்கு. நான் படிக்கணும். என்னை படிக்க விட முடியுமா முடியாதா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல என்னிடம் வார்த்தைகளே இல்லை. இப்போ நீங்களே சொல்லுங்க, அவ கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த Thursday மறுபடியும் ஒரு உணர்ச்சியான எபிசோடில் சந்திப்போம்.